கிட்டத்தட்ட 357 பிரிவுக்கு வந்து ஜிஎஸ்டியை குறைச்சிட்டு 4 ஸ்லாப 2 ஸ்லாபா மாத்திட்டு திராவிட முன்னேற்ற கழகத்துல தன்னுடைய மகனை எம்எல்ஏவா வச்சிருக்கக்கூடிய விக்ரமராஜா இன்னைக்கு காலில் வந்து பாராட்டிட்டு போறார். நிர்மலா சீதாராமன் மோடி ஆஹா ஓஹோ அப்படின்னு போறார். தமிழ்நாட்டு நிதியமைச்சர் அண்ணன் தங்கம் தென்னரசு ஜிஎஸ்டி ஸ்லாப குறைச்சா எங்களுக்கு நட்டம் ஆயிருமே சொல்றார். மக்களுக்காக குரல் கொடுக்கிறார். ஜிஎஸ்டி வந்தபோது கப்பர் சிங் டாக்ஸா, அது ஹிந்தி படம் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். நம்ம வாழ்லாம் ஹிந்தி படம் தானே பாக்குறாள். தமிழ்ல ஒரு படமும் நன்னா இல்ல. அதெல்லாம் கமலஹாசனோட போயிடுத்து. கமலஹாசனும் போயிட்டார். போதுமா? விக்ரம் படம் நீங்களா ப்ரொடியூஸ் பண்ணீங்க? அப்புறம் அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்கள் வருமானம் போயிரும் அப்படின்றார். கேரளா கம்யூனிஸ்ட் அரசு 20,000 கோடி ரூபாய் நட்டம் ஆயிரும். நேத்து வரைக்கும் ஜிஎஸ்டி வந்தா மாநில உரிமைகள் போயிரும்ன்றாங்க. இப்ப ஜிஎஸ்டி குறைச்சோனே மாநில வருமானம் போயிரும்ன்றாங்க. ஜஸ்ட் இமேஜின். இதைத்தான் தொலைநோக்கு பார்வை என்று சொல்கிறேன். நாளை என்ன நடக்க போகிறது என்பதை நேற்றே கண்டுபிடித்து வைக்கக்கூடிய மாபெரும் மனிதனாக பாரத பிரதமர் இருக்கிறாங்க. உங்களுக்கு கொஞ்சம் ஓவரா ஜால்ரா போடுற மாதிரி இருக்கும். பிஜேபியில் கூட யாரும் இவ்வளவு ட்ரை பண்ணலையே, பாண்டே பின்றானேங்கிற மாதிரி இருக்கும். மகாத்மா காந்திக்கு அடுத்து எல்லா விஷயங்களையும் மக்கள் மூவ்மெண்டாக, பீப்புள் மூவ்மெண்டாக மாத்துறது பாரத பிரதமர் நரேந்திர மோடி மட்டும்தான். டாக்ஸ் கட்டுறவங்களை கொள்ளையடிக்கிறவங்களா பார்த்த நாடு இது. அவனுக்கு என்னடா கோடீஸ்வரன், அவன் என்னடா பணக்காரன், சும்மா சம்பாதிச்சிருப்பானா அப்படின்னு நெகட்டிவா பார்க்க வச்சது. அம்பானி அதானி அத்தனை பிசினஸ் மேன் நதியில நின்றுட்டு பிசினஸ் மேன் இந்தியாவை தூக்கி நிறுத்துறார்கள் என்று சொன்னவர் நரேந்திர மோடி. கிட்டத்தட்ட 50 லட்சம் மட்டுமே இந்த ஜிஎஸ்டி 8 வருஷத்துக்கு முன்னாடி வரும்போது கம்ப்ளைண்ட்ஸ் 50 லட்சம் 50 கோடி பேர் மட்டும்தான் 50 லட்சம் பேர் தான் கட்டிட்டு இருந்தாங்க ஜிஎஸ்டி. இன்னும் 8 வருஷம் கழிச்சு 1.5 கோடி பேர் ஜிஎஸ்டி டாக்ஸ் கட்டுறாங்க எவ்ரி மந்த். ஜஸ்ட் இமேஜின் எவ்வளவு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன். மக்கள் தானாக ஜிஎஸ்டி கட்ட தொடங்குகிறார்கள்.